அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மழைக்கால கூட்டத்தொடரில் 11 மசோதாக்கள் நிறைவேற்றம். மக்களவை காலவரையின்றி ஒத்திவைப்பு. சென்னை கிண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் ரூபாய் 67,452 கோடி மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. மாநிலங்களுக்கு வரி இழப்பை ஏற்படுத்தும் கனிம சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தல். சொந்த மாவட்டங்களை தவிர்த்து வேறு மாவட்டத்தில் போராட அறிவுறுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எஸ்பி வேலுமணி தரப்பு தெரிவித்துள்ளதால் அதிமுகவில் பரபரப்பு. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கர்நாடகாவில் நடைபெறும் போராட்டங்கள் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தூண்டுதலின் பேரில் நடைபெறுகிறது. மன்னார்குடியில் PR பாண்டியன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மழைக்கால கூட்டத்தொடரில் 11 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் உறுப்பினர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடி நிகழ்வுகளை நிறைவு செய்ததோடு மக்களவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த மாதம் ஜூலை 20ஆம் தேதி துவங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் அமளி துமளியுடன் நிறைவு பெற்றது. டெல்லி போராட்டத்தில் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி சம்பவம், ராமர் கோவில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவையின் செயல்பாடு கடுமையாக பாதிக்கப்பட்டன. இருப்பினும் கூட்டத்தொடரில் உச்சநீதிமன்ற திருத்த மசோதா, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா, பொது தேர்வுகள் திருத்த மசோதா உள்பட 12 மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் இந்திய புள்ளிவிவர கழக மசோதாவை தவிர மற்ற 11 மசோதாக்களும் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடி நிகழ்வுகளை நிறைவு செய்ததோடு மக்களவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியும் அவையில் உடனிருந்தார். சென்னை கிண்டியில் உள்ள ITC கிராண்ட் சோலா நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற மாநாட்டில் ரூபாய் 67,452 கோடி மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தாவேக ஆட்சி அமைத்துள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி தமிழகத்தின் 12வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அரசு நடைமுறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வரும் தாவேக அரசு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் 96 நாட்கள் நிறைவடையும் நிலையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று நடைபெற்றது. கிண்டியில் உள்ள ITC கிராண்ட் சோலா நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற மாநாட்டிற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமை தாங்கினார். மாநாட்டில் 97 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 67,452 கோடி தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளது. 1,06,998 பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு 1,06,998 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த 3 மாதங்களில் போடப்பட்ட தொழில் முதலீடுகளையும் சேர்த்து தாவேக அரசு பதவியேற்ற 100 நாட்களில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. மாநிலங்களுக்கு வரி இழப்பை ஏற்படுத்தும் கனிம சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கனிம வளங்கள் மீது மாநில அரசுகளுக்கு உள்ள செஸ் வரி உள்ளிட்ட நிதி அதிகாரங்களை பறிக்கும் வகையில் மக்களவையில் முறையான விவாதங்கள் ஏதுமின்றி மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள MMTR சட்டத்திருத்த மசோதா 2026 மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதலாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்த மாநிலங்களின் கனிம வளங்கள் மீதான வரி விதிக்கும் அதிகாரத்தையே இத்திருத்த சட்டம் நீர்த்து போக செய்வதோடு சுற்றுச்சூழலுக்கு பேராபத்தை விளைவித்து மாநிலங்களின் நிதி சுயாட்சியை
பறிக்கும் நோக்கத்தோடு அமைந்துள்ளது என்றும் மத்திய பாஜக அரசு இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். சொந்த மாவட்டங்களை தவிர்த்து வேறு மாவட்டத்தில் போராட அறிவுறுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என SP வேலுமணி தரப்பு தெரிவித்துள்ளதால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள CV சண்முகம் இல்லத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிமுக மாநில தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் திருப்பமாக காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து அதிமுக அறிவித்துள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஆதரவு வழங்குகிறோம் என்றும், ஆனால் சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இயலாது என்றும், இது எங்களை புறக்கணிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட முடிவாக தெரிகிறது என்றும், எங்களுக்கு மாநில மாவட்ட பொறுப்புகள் மீண்டும் வழங்கப்படும் என்ற உறுதி என்னானது என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் ஏற்கனவே நாங்கள் வகித்து வந்த பதவிகளை வழங்க வேண்டும் என வேலுமணி தரப்பு தெரிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நத்தம் விஸ்வநாதனும், தேனியில் வேலுமணியும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்த நிலையில் இருவரும் தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் செயல்பட்டு வரும் கிருஷ்ணா பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் செயல்படும் கிருஷ்ணா பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. வெடி சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் சிக்கிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். வெடி விபத்தை தொடர்ந்து பட்டாசு ஆலை தீப்பற்றி எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வெடி விபத்து ஏற்பட்ட ஆலையின் உள்ளே மேலும் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என்பது குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் நடக்கின்ற அத்தனை போராட்டங்களும் திட்டமிட்டு கர்நாடக முதலமைச்சர் TK சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் நடைபெறுகிறது என்று மன்னார்குடி LPR பாண்டியன் குற்றம் சாட்டினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பாசன பகுதி வறண்டு கிடக்கிறது, குறுவையை இழந்திருக்கிறோம், சம்பா பயிர் கேள்விக்குறியான நிலையில் உள்ளது என்றும், தற்பொழுது கேரளாவில் வயநாடு பகுதிகளில் அபரிவிதமான மழை பெய்து குடகு வழியாக கர்நாடகத்தின் கபினி வழியாக தமிழகம் நோக்கி காவிரி நீர் வந்து கொண்டிருக்கிறது என்றும், தற்போது தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கக்கூடிய காவிரி நீரை கர்நாடகம் குறைத்துவிட்டது என்றும், நேற்றைய தினம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு நாள் ஒன்றுக்கு 1 TMC வீதம் 15 தினங்களுக்கு தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து ஆணையம் ஒழுங்காற்று குழு பரிந்துரையை ஏற்று உடனடியாக தண்ணீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது என்றும், இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் தண்ணீரை விடுவிக்க மாட்டேன் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ள அவர், கர்நாடகாவில் நடக்கின்ற அத்தனை போராட்டங்களும் திட்டமிட்டு கர்நாடக முதலமைச்சர் TK சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் நடைபெறுகிறது என்றும் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு நாள் ஒன்றுக்கு 1 TMC வீதம் 15 தினங்களுக்கு தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என ஆணையத்திற்கு பரிந்துரை செய்தது. ஆணையம் ஒழுங்காற்று குழு பரிந்துரையை ஏற்று உடனடியாக தண்ணீரை விடுவிக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக அரசு முதலமைச்சர் தண்ணீரை விடுவிக்க மாட்டேன் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு போட்ட வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சட்டவிரோதமாக முழு அடைப்பு பந்து போராட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் தூண்டுதலின் பேரில் கர்நாடக இன வெறியர்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று சேலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இந்திய IDME தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெறவுள்ள 12வது சர்வதேச ஜவுளி கண்காட்சி தொடர்பாக சேலம் மாமங்கம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திய IDME 2026 சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் ITME தலைவர் செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜவுளி தொழிலின் வளர்ச்சிக்காக 46 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இதுவரை சர்வதேச அளவில் 11 கண்காட்சிகளை நடத்தியுள்ளது எனவும் 12வது சர்வதேச ஜவுளி கண்காட்சி டெல்லி அருகே நடைபெற உள்ளது எனவும் கண்காட்சியில் ஜின்னிங், ஸ்பின்னிங், டையிங், பினிஷிங், கார்மெண்ட்ஸ் உள்ளிட்ட ஜவுளி தொழிலுக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன என்றும் இதற்கு முன்பு ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வாங்க வேண்டிய நவீன இயந்திரங்களை தற்பொழுது இந்தியாவிலேயே வாங்கும் வாய்ப்பு உருவாகி வருகிறது எனவும் இந்த கண்காட்சி இந்தியாவில் உள்ள ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும் தொழிலை மேம்படுத்தவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் ITME தலைவர் செந்தில்குமார் தெரிவித்தார். இந்தியா எட்மி சொசைட்டி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது இந்தியா டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பித்து ஒரு 46 வருஷம் ஆச்சு. நாங்கள் இது வரைக்கும் ஒரு நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் 11 இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கிறோம். இது 12வது இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் கிரேட்டர் நொய்டா, டெல்லி பக்கத்தில் நடத்துகிறோம். இதில் நம்ம ஜின்னிங்லேருந்து டெக்ஸ்டைல் கம்ப்ளீட் மெஷினரி, ஜின்னிங்லேருந்து ஸ்பின்னிங், வீவிங், நிட்டிங், ப்ராசஸிங், டையிங், ஃபினிஷிங், அப்புறம் கார்மெண்டிங், இதுக்கு தேவையான மெஷினரிஸ் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு உலகத்தில் எதெல்லாம் லேட்டஸ்ட்டாக நவீன தொழில்நுட்பத்தோடு இருக்குதோ அத்தனை பேரும் இங்கே வர்றாங்க. 90க்கு மேற்பட்ட நாட்டிலிருந்து அவங்க மெஷின் எல்லாம் கொண்டு இங்கே டிஸ்பிளே வைக்கிறாங்க. இதுக்கு முதல் எக்ஸிபிஷன், இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எல்லாம் நம்ம யூரோப் போகணும், இல்லை அமெரிக்கா போகணும், அங்கே போய் தான் இந்த மாதிரி டெக்னாலஜி மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த இந்தியா எட்மி எடுத்த முயற்சினால இது பெரிய சைஸ் எக்ஸிபிஷனாக வந்ததுனால அவங்க இந்த மார்க்கெட்டை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் இங்கே வர வச்சிருக்கிறோம். மானாமதுரை அடுத்த புதுக்கோட்டை கிராமத்தில் 3 பேரை வெட்டிய குற்றவாளிகளை பிடிப்பதற்காக அவர்களின் உறவினர் பெண்ணை மகளிர் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்றபோது அந்த பெண் எலிமருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த புதுக்கோட்டை கிராமத்திற்குள் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த 6 பேர் ராஜேந்திரன், சின்னசாமி ஆகியோரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியதுடன் அங்கிருந்த கார் மற்றும் CCTV கேமராக்களை அடித்து நொறுக்கிவிட்டு குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பூமி என்பவரை விரட்டி சென்று வெட்டிவிட்டு வீட்டிற்குள் புகுந்து பீரோ உள்ளிட்ட பொருள்களையும் சேதப்படுத்திவிட்டு தப்பித்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். இதனையடுத்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நிதிஷ்குமார் என்பவரை காவல்துறை கைது செய்த நிலையில் மற்றொரு குற்றவாளியாக கருதப்படும் நபரை பிடிக்க அவருடைய உறவினர் பெண்ணை விசாரணைக்காக மானாமதுரை அனைத்து மகளிர் காவலர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இந்நிலையில் அந்த பெண் காவல் நிலைய கழிவறையிலேயே எலிமருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மகளிர் காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஏற்கனவே அஜித்குமார், ஆகாஷ் என இருவரின் காவல் நிலைய மரணம் மானாமதுரை காவல்துறையினரை உலுக்கி வரும் சூழலில் விசாரணைக்காக அழைத்து வந்த பெண் ஒருவர் மருந்தை உட்கொண்டு காவல் நிலையத்திலேயே தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் காவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்று ஊர் திரும்பிய பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு கோவில்பட்டி மக்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சமீபத்தில் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அவர் மொத்தம் 286 கிலோ எடையை தூக்கி இந்த சாதனையை படைத்துள்ளார். போட்டியில் பங்கேற்ற பிறகு கோவில்பட்டிக்கு வந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு கோவில்பட்டி மக்கள் பட்டாசுகள் வெடித்து மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். ரயில்வே நிலையம் அருகே உள்ள முச்சந்தி விநாயகர் கோவிலிலிருந்து சங்கரலிங்கபுரம் வரை திறந்த காரில் அவரை ஊர்வலமாக அழைத்து சென்று பாராட்டு விழா நடத்தினர். இதனையடுத்து பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டி செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைத்தது நாட்டிற்கும் எனது ஊருக்கும் பெருமை சேர்த்துள்ளேன் என்று மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பளுதூக்கும் வீரர்கள் பயன்பெறும் வகையில் கோவில்பட்டி பகுதியில் நவீன ஜிம் மற்றும் விளையாட்டு விடுதி அமைக்க வேண்டும் என்றும் ராஜா முத்துப்பாண்டி கோரிக்கை விடுத்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இந்தியன் பொலிட்டிக்கல் போர்ஸ் அகாடமி சார்பில் அறிவுதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது.
திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை PSI மஹாலில் லதாங்கி முத்துசாமி பாப்பம்மாள் ஆகியோர் பிறந்தநாள் விழா நினைவாக இந்தியன் பொலிட்டிக்கல் போர்ஸ் அகாடமி மற்றும் லதாங்கி முத்துசாமி டிரஸ்ட் சார்பில் அறிவுதானம் நிகழ்ச்சி அரசு வழக்கறிஞர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேச்சாளர் சரத் குருபர் பேசினார். அப்போது இளைஞர்கள் கோபமில்லாமல் புன்னகையுடன் செயல்பட வேண்டும் எனவும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொழில்நுட்ப அணியின் ஜாகிர் ஹுசேன், காவல்துறை அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் VIP துணைத் தலைவர் டாக்டர் சேகர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு 10, 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் 191ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் VIP துணைத் தலைவர் டாக்டர் சேகர் விஸ்வநாதன் பங்கேற்றார். விழாவின் தொடக்கத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தீர்மானத்திற்கேற்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதன் பின்னர் பள்ளியின் பாடல் இரண்டாவதாக இடம்பெற்றது. அதன் பின்னர் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் தாளாளருமான டாக்டர் G. சிவதாஸ் தினகரன் வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி இசைக்குழுவினரின் சிறப்பு பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் VIP துணைத் தலைவர் டாக்டர் சேகர் விஸ்வநாதன் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அதன் பின்னர் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மாணவர்களை 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களையும், விடுப்பு எடுக்காமல் கடமையுணர்வுடன் பணியாற்றிய ஆசிரியர்களையும் பாராட்டினார். விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் மூலமாக மாணவர்களின் திறமையும் படைப்பாற்றலும் சிறப்பாக வெளிப்பட்டன. திருநின்றவூர் பேருந்து நிறுத்தம் அருகில் வசந்தன் கோ நிறுவனத்தின் புதிய கிளை வாடிக்கையாளர்களின் முன்னிலையில் திறக்கப்பட்டு இயங்கியது. சென்னை ஆவடி அடுத்த திருநின்றவூர் CTH சாலையில் வசந்தன் கோ நிறுவனத்தின் புதிய கிளை ரிப்பன் வெட்டி திறக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வசந்தன் கோ பங்குதாரர் வினோத்குமார் முன்னிலை வகித்தார். மேலும் நகர காங்கிரஸ் தலைவர் விஸ்வநாதன், திமுக முன்னாள் தலைவர் ராஜி, முன்னாள் தலைவர் ரவி, திருநின்றவூர் நகராட்சி தலைவர் உஷா ராணி ரவி, தொழிலதிபர் ஸ்ரீதர், கேவின் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் எட்வின் மற்றும் வியாபாரிகள் சங்க தலைவர் சாலமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதிய கிளையின் திறப்பையொட்டி பிரம்மாண்ட திறப்பு விழா சலுகைகள், காம்போ சலுகைகள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவெண்ணெய்நல்லூரில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளினை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள மீனாட்சி திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவெண்ணெய்நல்லூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஓவியர் பாக்கியராஜ் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மனோகரன் முன்னிலை வகித்தார். ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சியின் முகாம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் கட்சியை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வரும் 17ஆம் தேதி எழுச்சி தமிழர் திருமாவளவன் பிறந்த நாளினை சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் அன்றைய தினம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கான முன்கள பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து தெருமுனை விளக்கு பிரச்சார கூட்டம் திருமயம் கடைவீதியில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றியம் சார்பில் தமிழ் தேசிய மாநாடு குறித்து தெருமுனை விளக்க கூட்டம் திருமயம் கடைவீதியில் நடைபெற்றது. தெருமுனை விளக்க கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் திலீபன் ராஜா, மாவட்ட துணை செயலாளர் வீரமணி, ஒன்றிய செயலாளர் நடராஜன் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ராமாபுரம் அருகே கோவில் நிர்வாக பொறுப்பிற்காக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு கழுத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ராமாபுரம் திருமுல்லை நகரில் உள்ள வரசக்தி விநாயகர் திருக்கோவில் நிர்வாகம் தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த டேவிட் என்கின்ற ஆறுமுகம் மற்றும் பார்த்திபன் ஆகிய இருவருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டதால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி பார்த்திபனின் அண்ணன் பவித்ரன் என்பவருக்கும் ஆறுமுகம் என்பவருக்கும் மோதல் சீன் போடுவது தொடர்பாக ராமாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் டேவிட் என்கின்ற ஆறுமுகம் தன்னுடைய நண்பர்களுடன் கோவில் அருகே பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேர் ஆறுமுகத்திடம் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த டைல்ஸ் கற்களால் ஆறுமுகத்தின் கழுத்தின் இடது பக்கத்தில் சரமாரியாக தாக்கியதில் ஆறுமுகம் படுகாயமடைந்தார்.
அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு ராமாபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் ராமாபுரம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பார்த்திபனை கைது செய்தனர். காரைக்கால் அருகே மேலகாசக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்து மல்லிகேஸ்வரி மாரியம்மன் திருக்கோவிலில் உள்ள உண்டிகளை உடைத்து பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை நெடுங்காடு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மல்லிகேஸ்வரி மாரியம்மன் திருக்கோவிலில் நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் கோவில் வாசல் கதவை உடைத்து கோவில் உள்பகுதியில் இருந்த உண்டிகளை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடி சென்றுள்ளனர். வழக்கம் போல் காலையில் வந்த கோவில் ஊழியர்கள் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து நெடுங்காடு காவல் நிலையத்தில் கோவில் நிர்வாகம் புகார் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுங்காடு காவல்துறையினர் கோவில் உண்டியலில் பணம் திருடப்பட்டது குறித்து வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளின் மூலமாக மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரக்கோணம் ஸ்ரீ பெரியபாளையத்து பவானியம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு ஆடி மாத ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்து பவானியம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு ஆடி மாத ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மாலையில் அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் மற்றும் சந்தனம் வாசனை பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு ஆலய வளாகத்தில் பவானியம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் ஆலய பூசாரி எஸ். கீதா, தினேஷ்குமார் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பெரியபாளையத்து பவானியம்மனை வழிபட்டனர். வாணியம்பாடி நியூ டவுன் ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நேற்று காலையில் அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு கூழ்வார்த்து வழிபட்டனர். இன்று அதிகாலை ஆலயத்திலிருந்து பூக்கரகம் புறப்பட்டு பம்பை மேளம், நாதஸ்வர இசை முழங்க முக்கிய வீதிகளில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். மாலையில் ஆலய வளாகத்தில் மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் பூக்கரகம் வீதி உலா நிறைவடைந்ததை அடுத்து ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் ஆடி அமாவாசை அன்று நிகும்பலா யாகம் சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசை அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மலர் அலங்காரமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு நிகும்பலா மிளகாய் யாகம் நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் செய்வினைகள், கண் திருஷ்டி, தடைகள் நீங்க பக்தர்கள் நேரடியாக நிகும்பலா யாகத்தில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். யாக வேள்வியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் கிராம பெரியவர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைக்கால கூட்டத்தொடரில் 11 மசோதாக்கள் நிறைவேற்றம். மக்களவை காலவரையின்றி ஒத்திவைப்பு. சென்னை கிண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் ரூபாய் 67,452 கோடி மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. மாநிலங்களுக்கு வரி இழப்பை ஏற்படுத்தும் கனிம சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தல். சொந்த மாவட்டங்களை தவிர்த்து வேறு மாவட்டத்தில் போராட அறிவுறுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எஸ்பி வேலுமணி தரப்பு தெரிவித்துள்ளதால் அதிமுகவில் பரபரப்பு. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கர்நாடகாவில் நடைபெறும் போராட்டங்கள் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தூண்டுதலின் பேரில் நடைபெறுகிறது. மன்னார்குடியில் PR பாண்டியன் குற்றச்சாட்டு. மழைக்கால கூட்டத்தொடரில் 11 மசோதாக்கள் நிறைவேற்றம். மக்களவை காலவரையின்றி ஒத்திவைப்பு. சென்னை கிண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் ரூபாய் 67,452 கோடி மதிப்பிலான
97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. மாநிலங்களுக்கு வரி இழப்பை ஏற்படுத்தும் கனிம சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தல். சொந்த மாவட்டங்களை தவிர்த்து வேறு மாவட்டத்தில் போராட அறிவுறுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எஸ்பி வேலுமணி தரப்பு தெரிவித்துள்ளதால் அதிமுகவில் பரபரப்பு. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கர்நாடகாவில் நடைபெறும் போராட்டங்கள் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தூண்டுதலின் பேரில் நடைபெறுகிறது. மன்னார்குடியில் PR பாண்டியன் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.